அப்படி நம்ம ஒரு முழங்கால் படியிட்டு, அருமையான தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்ட இந்த நன்னாளிலே கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து எல்லாரும் கண்களை மூடுவாமா. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக தேவன் இதுவரைக்கும் கண்ண மூடி எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தோடு வாயை திறந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்த என் தேவாதி தேவனை நினைவு கூறும்படியாக எல்லாரும் வாயை திறப்போம். இந்த நாளின் ஆராதனையிலே துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க. அவருடைய பிரசன்னம் இப்போதே ஆளுகை செய்யும்படியாக விசேஷித்தமாய் அவர் சிலுவையில பேசின 7 வார்த்தைகளை பேசுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கரம், தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாகும். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக சொல்லி எல்லாரும் வாயை திறந்து தேவனது ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாகவும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை, வாகன வசதிகள் எல்லாவற்றையும் தேவன் செய்து எந்த ஒரு தீங்கான காரியங்கள், பிசாசின் வன்கண்ணின் ஆவிகள், பொறாமின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு இயற்கை சீதோஷண நிலைகளை தேவன் மாற்றி நம்மளுக்கு சாதகமாய் அமைத்து தரும்படியாக பாஷமா ஜெபிங்க பார்க்கலாம். நிரப்புவீராக. ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் என் குற்றம் நீங்க அப்படின்ற பாடல நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி அன்பு கூது பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. சேர்ந்து பாடுவோமா? என் மீது அன்பு கூது பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுப்பி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுப்பி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோமா? அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கரங்களை தட்டி உற்சாகமா தட்டி பாடுவோமா?
பிதாவாக என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவாக நம் தேவனை தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கு மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கு வல்லமையும் சேர்ந்து பாடுவோமா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே சேர்ந்து ஒரு விசை வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே சேர்ந்து பாடுவோமா என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே வாயை திறந்து பாடுங்க எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து தீரக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட தீரக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சேர்ந்து பாடுவோமா எல்லாரும் கரலை தட்டி பாடுவோமா அப்பாவும் ஒருவருக்கே அனுதினமும் உமக்கே ரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைக்காத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் படாது மகனாய நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையும் சேர்ந்து பாடுவோமா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே ஒரு திசை வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து வாயை திறந்து பாடுவோமா பலியானி சிலுவையிலே என் மேல் அன்பு வைத்ததாலே தானே ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க ஒரு விசை பாடுவோமா என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் தீரக்கு முன்னா
உமக்கென்று வாழ்ந்திட. சேர்ந்து பாடுவோமா? பிரித்திருத்தி இறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராது எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் தேவனுக்கே அனுதினமும் உமக்கே. வாயை திறந்து ஆராதனை உமக்கே அனுதினமும். இப்ப நீங்க பாட போறீங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாயை திறந்து சத்தத்தை ஏத்தி ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஒரு பாடலே, விசேஷித்த பாடல், அருமையான சிஸ்டர் பாடுங்க சீக்கிரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பாடலாக கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளையில் கண்கள் கலங்கிடுவதே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்திருக்க தேவ பிள்ளை, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போ
எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவன் நாம மகிமைப்படும்படியாக கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. சேர்ந்து பாடுவோமா? கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. உணர்ந்தவர்களா? கண்கள் கலங்கிடுதே. எங்கள் கண்கள் கலங்கிடுதே. வாயை திறந்து பாடுவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம். கரங்களை தட்டி பாடுவோமா? யாரும் சும்மா இருக்காதீங்க, கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. சென்று கர்த்தாவும் பாடுகள். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக எம்மையும் உம்மை போல எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவனை நீ தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவனை நீ தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ. அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்து. சேர்ந்து கரங்களை தட்டி கல்வாரி அன்பை கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா உற்சாகத்தோடு? கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வாயை திறந்து கரங்களை உற்சாகமா தட்டி என் தேவாதி தேவனுக்கு இந்த நாளிலே நன்றி செலுத்தும்படியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அடிபட்ட என் தேவாதி தேவனை நினைவு கூர்ந்து தீரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீரு ஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. எல்லாரும் வாயை திறந்து அவருடைய சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் அறியும்படியாகவே வாயை திறந்து விந்தை கீரு ஸ்தேசு
கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்துடும். இந்த கீரு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம். ஒரு விசை சத்தத்தை எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். விந்தை கீருஸ்தே நேசிக்கின்றாயா? அவன் சிலுவையில கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, என் மகனே என் மகளே, நான் உனக்காக அடிபட்டு தொங்கிறேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? கல்வாரி காட்சியை காணும் போதாவது என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் உங்களுடைய கண்களில் முன்பாக அவருடைய கல்வாரி காட்சியை கொண்டு வந்து அவருக்காக எங்களுக்காக மரித்த தேவனை நோக்கி, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? மதுரமே எந்தன் இயேசுவே, வினா வணைந்திடுவேன், சாரோனின் ரோஜாவும் நீரே, என் இயேசுவே என் தெய்வமே. கல்வாரி அன்பை எனக்காக என் தேவன் அடிக்கப்பட்டு கண்ணீர் சிந்தினார, நீ மறந்தா அன்பரோ கண்ணீர் சிந்தினார். உலகதா மலை மீதே சிலுவை பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினா. கடைசியாய் பாட போறோம். கொல்கதா அப்பா, எங்களுக்காக கொல்கதா மலை மேல ஏறினீர், சிலுவை சுமந்து கொண்டு ஏறினீர், என் மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக. ஓ கொல்கதா, எவ்வளவு சொன்னாலும் உன் அக்கிரம சிந்தையை விட்டு நீ வெளியே வராத படிக்கிறதா, பாவம் தான் உன்னை சூழ்ந்து கொண்ட, ஒரு விடுதலை உண்டாகாது. உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினா. கடைசியாய் பாடுவோமா? மலை எங்களோடு நீ இடைப்பட்ட கிருபைகளுக்காக நர்ஸ் மீதியான காரியத்தை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அப்படி நின்றவனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கதான அருமையான சிஸ்டர் மெர்லின் சரண்ராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் 32 688 பக்கத்தில் இருக்கு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள சங்கீதம் வாசித்தாயிற்று. தேங்க்யூ. ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் மீண்டும் சொல்கிறேன். 1ஆம் வசனம் 10, 11. எவனுடைய மீறுதல்கள் துன்மார்க்கனுக்கு நீதிமான்களோ கத்து தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான இந்த நாளிலே 7 வார்த்தை பேசும்படியாக நம்ம மத்தியில் அருமையான பிள்ளைகள் ஆர்வத்தோடு கலந்திருக்கிறாங்க. கத்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி முதலாவது வார்த்தை பேசுகிறதான அருமையான கேரன் சிஸ்டர் வரவேற்போமா? கரங்களை தட்டி வரவேற்போமா? வாங்க சிஸ்டர். யாவரும் ஜெபிப்போம். சோத்ரம் சோத்ரம் அன்பின் பிதாவே, நேற்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. இதோ நாங்கள் கூடி வரும்படி கிருபைகளை இரக்கங்களை கொடுத்தீர். அதற்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே இயேசப்பா. சுத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. முதலாவது வார்த்தையை கூட நாங்கள் இப்போ பேச போகிறோம் ஆண்டவரே இயேசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்க ஆண்டவரே. உடைய நாமம் மட்டும் வெளிப்படட்டும். நீரே காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. எடுத்துக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்றாடுறாரு. பிதாவுக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்றாடுறாரு. யாருக்காக? நம்மளுக்காக. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளுக்காக மன்றாடுறாரு. நம்மளுக்காக ஒரு விஷயம் என்ன செய்யறாரு? பரிந்து பேசுறாரு. நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு விஷயம் நமக்காக என்ன செய்யறாரு? அந்த இடத்துல அந்த அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ வியாகுலப்பட்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல நம்மளுக்காக பேசுறாரு. ஆனாலும் நம்ம அதை உணராம என்ன பண்றோம்? இன்னும் பாவத்துல நம்ம மூழ்கி இருக்கோம். எவ்வளோ துன்பப்படுத்துறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல. ஆனா அந்த துன்பத்தெல்லாம் அவர் யோசிக்காம அந்த இடத்துல என்ன பண்றாரு? நம்மளுக்காக பரிந்து பேசுறாரு. இந்த இடத்துல அவருடைய அன்பு என்ன பண்ணுது? வெளிப்படுது.
நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுடைய ஈகோ ரொம்ப கிளாஷ் ஆகும். ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு விசை நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த நிமிஷமே அந்த பிரச்சனை என்ன ஆகுது, முடிஞ்சிடும். ஆனால் யாருக்குமே அந்த இது வந்து மனப்பான்மை வர முடியல. ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்படி வாழணுன்றத சொல்கிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நம்ம செய்கிறது என்னன்னு அறியாமல் செய்கிறோன்றது ஆண்டவருக்கு தெரியுமா? இல்லை. நம்ம தெரிஞ்சுதான் செய்கிறோன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாரு. இப்போவும் ஆண்டவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பாவத்தை நம்ம உணராமல் இன்னும் பாவத்தை நம்ம மூழ்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் ஆண்டவர் எவ்வளோ பாவங்கள் அந்த இடத்துல நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க, ஒருத்தரையும் மன்னிக்கிறாரு. எடுக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 சகேயு பற்றி சொல்கிறேன். சகேயு பற்றி உங்களுக்கு தெரியும். சகேயு என்ன பண்ணுவான், அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், நிறைய வரி வசூலிப்பான். அப்போது ஆண்டவர் வந்து ஊழியம் செய்கிறதுக்காக வராரு. அப்போது அவன் என்ன பண்ணுறான், காட்டத்தி மரத்து மேலே ஏறி ஆண்டவரை பார்க்குறாரு. சரிங்க, பார்க்கும்போது பார்த்துட்டு ஆண்டவர் என்னது அவன் மேலே இருக்கான்னு தெரிஞ்சு சகேயுவே இறங்கி வான்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம நார்மலாக சொல்கிறோம் அவர் மரத்துலேருந்து இறங்கி வான்னு சொன்னார். ஆனால் அது உண்மையானது அந்த வார்த்தை கிடையாது. அவருடைய பாவத்திலேருந்து இறங்கி வான்னு சொல்கிறாங்க. இதை நம்ம உணராமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட நம்மளுடைய பாவத்தினால நம்மளுடைய ஈகோனால நம்ம மேலே ஏறி இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்கிறது இறங்கி வா, நம்ம பாவத்தை விட்டு இறங்கி ஆண்டவர் இடத்துல சேர சொல்கிறாரு. இந்த வசனத்தில் ஆண்டவர் அழகாக இதில் சொல்கிறாரு. அந்த நிமிஷம் அவன் என்ன சொல்கிறான், அந்த பாவத்தை உணர்ந்து நான் இதை வந்து நாளத்தனியாக திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். நம்ம கூட என்ன பண்ணணும், நம்ம பாவத்தை விட்டு அதை வந்து ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய மகிமையை செலுத்தும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்படுவோம். அப்புறம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு நம்ம எல்லாத்துலேயும் சுகமாக இருந்தால் ஆண்டவர் நம்மளுடைய வீட்லேயும் வந்து பிரவேசிப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன். பேதுரு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்னை 3 தரம் மறுதளிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் ஒத்துக்கல. நான் 3 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை உன்னை மறுதளிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து முன்னாடியே அறிஞ்சிருக்கிறாரு அவன் என்ன மறுதளிப்பான்னு சொல்லிட்டு முன்னாடியே அறிஞ்சிருக்கிறான். ஆனாலும் என்ன பண்ணுறான், அவன் ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு வந்து என்ன 56வது வசனத்தை பாருங்களேன். அதற்கு அவன் அடுத்ததுமா ஃபஸ்ட்டு என்ன மடிக்கிறான் சொல்கிறாரு, நான் அவனை அறியேன். நம்ம கூட நிறைய இடத்துல தெரியாது, நம்ம எதில் அப்படி தெரியாது ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்றோன்னா நம்ம நடந்துருக்கிறதுல தான். சரிங்களா? நம்ம வந்து ஈஸியான செய்கிறோம், பாவம் பண்ணிடுறோம். அந்த இடத்துல யாரோடைய தூஷணம் போகுது, ஆண்டவருடைய தூஷணம் போகுது. அப்போது ஆண்டவரை தெரியாதவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம பாவங்களை செய்து தேவ தூஷணம் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல நான் அறியேன் என்று மறுதளித்தான். 2வது வந்து என்ன சொல்கிறாங்க 58மா, சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அவனை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நீ தான் அந்த மனுஷன் சொல்கிறாங்க. அப்போதுக்கு நான் அந்த மனுஷனே இல்லை, நான் அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு பேதுரு என்ன சொல்கிறான், மறுபடியும் மறுதளிக்கிறான். லாஸ்ட்டாக வந்து மனுஷனே நீ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான் 60வது வசனம், அவன் என்ன இதில் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த மாதிரி சொல்லலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். அவர் வந்து ஆண்டவர் கூட தான் இருந்தார், 3 வருஷம் ஆண்டவர் கூட ஊழியம் செய்த பேதுரு. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நான் அந்த ஆளே இல்லை, நான் அவரை அறியேன்
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறது என்னன்னே புரியலன்னு. அந்த இடத்துல அவருக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல அவர் வெளி கட்டிக்கிறார். உடனே ஆண்டவர் வந்து 61வது வாசலில் ஆண்டவர் உடனே என்ன பண்ணுறாரு, திரும்பி நோக்கி பார்க்குறாரு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். உடனே சேவல் கூவிச்சு, முன்னே நீ. அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறான், ரியலைஸ் பண்ணுறான், ஆண்டவர் சொன்னார் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், வெளியே வந்து மனம் கசந்து அழுந்து ஜெபம் பண்ணுறான். நம்ம கூட தெரியாமல் நிறைய பாவத்தை செய்கிறோம். ஆண்டவர் முன்னே நம்மளுக்கு வந்து சொல்லுவார், இதை பண்ணாதப்பா, இது தப்புன்னு நம்ம மனசில் படும். அந்த நிமிஷம் நம்ம அதை யோசிக்காமல் என்ன பண்ணிடுறோம். ஆனாலும் ஒரு விசை நம்ம மனம் கசந்து அழுதோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை மன்னிப்பார். லாஸ்ட்டாக இன்னொருத்தர் என்னென்னா யூதாஸ் காரியோத் பற்றி சொல்கிறேன். யூதாஸ் காரியோத் வந்து முத்தம் செய்து ஆண்டவரை காட்டி கொடுப்பான். ஆனாலும் அவர் என்ன செய்வாங்க, ஆண்டவர் மன்னிப்பார். அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சோம் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவனை மன்னிப்பார். இதே போல தான் நம்ம யூதாஸ் காரியோத் வந்து மன்னிப்பு பெற்றோம் என்ன பண்ணுறான், அவன் வந்து அவன் உயிரை மாண்டு கொள்ளுறான். நம்ம யூதாஸ் காரியத்து போல இல்லாமல் சகேயு போலவும் பேதுரு போலவும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவங்களை நம்ம உணர்ந்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம். நம்ம அப்படிலாம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யாரை மன்னிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நம்ம சத்ருக்காக என்ன சொல்கிறாரு, நம்ம சத்ருக்களை சிநேகிக்க சொல்கிறாரு. அபிக்கிறவர்களை ஆசீர்வாதங்களை, நம்ம சாபம் கொடுக்குறவங்கள நம்ம பண்ணுறாரு, ஆசீர்வாதம் கொடுக்க சொல்கிறாரு. நம்ம பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள் என்று உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? செய்யறதில்ல. இதெல்லாம் செய்யணும்னா எப்படி இருக்கணும், ஆண்டவர் மாதிரி இருந்தால் தான் இருக்கணும். நம்ம வந்து முழுசாக நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பர்சன்ட் நம்ம அவரை மாதிரி இருக்கணும். ஆண்டவர் வந்து இந்த 7 வார்த்தையும் சொன்னது எதுக்காகனா, நம்ம அவரை படி நடந்துக்கணுன்றதுக்காக தான். பிதாவும் இயேசுவும் ஒன்று தான். அது அவர் வசனத்துலேயும் சொல்லியிருக்காரு, நானே பிதாவும் நானும் பிதாவாகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வந்து இதில் வந்து பிதாவேன்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு பரிந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நம்ம எப்படி ஜெபிக்கணுன்றும் ஆண்டவர் இதில் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அப்படி பண்ணால் பரலோகத்தில் 48வது வசனம் நீங்கள் அதாவது இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஜெபம் பண்ணால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும். நம்ம வந்து பூரண சர்க்குணராக இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். 45வது வசனம் எடுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். நம்ம என்ன, ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கோம். நம்ம இந்த நிமிடம் ஆண்டவருக்கு பிள்ளையா மாறணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனாலும் பாவத்தில் மூழ்கி இருக்கோம். ஒரு விசை நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளை பாவங்களை எல்லாம் உணர்ந்து இந்த நிமிடம் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்மளை ஒப்புவிப்போம். ஆமென். தேவநாமம். சரி, அப்படியே யாராவது பாட்டு பாடுறீங்களா? இன்னொரு பாட்டு பாடுறீங்களா? இதை தான் எதிர்பார்க்குறேன். வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரு பாட்டு பாடுங்க. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும்
இரண்டாவது வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். நம்மத்தில் இருக்கதான அருமையான சிஸ்டர் யாரு? ஷக்கீனா சிமியோன் அவர்கள் எழுந்து வந்து தேவன் பேசின இரண்டாவது வார்த்தையை பேசும்படியாக கரங்களை தட்டி அதையமான மகளை வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ஏவப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் எனக்காகவும் இந்த வார்த்தையை கேட்குறோம் உங்களுக்கோ பிரயோஜனமாக இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏசப்பா சோத்ரன் ஆண்டவரே, சோத்ரன் 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 ஏசப்பா சோத்ரன் 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 ஏசப்பா சோத்ர ராஜா மக்கு சோத்ரன். ஆமென். ஏசப்பா சோத்ர ஐயா சோத்ர. ஆமென். ஏசப்பா சோத்ரன் 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 ஏசப்பா ஆமென். நன்றோடு துதிக்கிறேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாருக்குமே வாய் இல்லையா? நான் சொல்லும் போது என்னோடு கூட சேர்ந்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. எடுத்து வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனம் தொடங்கி 43. ஆமென். தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இந்த நேரத்தில் இந்த விவாதம் அந்த இடத்துல தேவையா? ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கல்லர்கள் 2 பேரும் அறையப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் என்ன பண்ணுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இகழ்ந்து பேசுகிறான். இன்னொரு குற்றவாளி என்ன சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் அவனை தன்னைத்தானே நிதானித்து அறிந்து அவன் உணர்ந்து கொள்கிறான். அவன் செய்தது தப்பு, நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நம்ம குற்றம் செய்திருக்கிறோம், அதனால தான் இந்த இடத்துல நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தவறையுமே செய்யலை. அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்காரா? ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறார்? அவர் என்ன செஞ்சார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியா இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? அனுப்பப்பட்டார். அதனால் பிதாவின் சித்தத்தை அவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றும்படியா அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். ஆனால் குற்றவாளிகள் 2 பேர் குற்றம் செய்ததுனால அவங்களும் கூட சேர்ந்து அறையப்பட்டிருந்தாங்க. அந்த நாளில் அந்த குற்றவாளி ஒருவன் என்ன பண்ணுறான்னா, அவன் நிதானிக்கிறான், நம்ம பாவம் செய்திருக்கிறோம், நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம். இந்த நாளில் எத்தனை பேர் அதை உணர்ந்த விதமாக இந்த நாளில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளில் எத்தனை பேர் அதை நினைவு கூறும் நாளாக வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியல. இப்போ வெளியில் கேட்டாலும் பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், இன்றைக்கி குட் ஃப்ரைடே, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கு நான் இவ்வளோ நாள் நான் தப்பு செஞ்சிருந்தாலும் பாவம் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பாரு, இன்றைக்கி எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுப்பாரு. அதை வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வாஞ்சியோடு தான் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கோம். அந்த குற்றவாளியும் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு வாஞ்சியோடு நின்று இருப்பான். ஆண்டவர் இடத்துல இந்த மாதிரி இகழ்ந்து பேசுகிறானே, இது தப்பு, நம்ம குற்றம் செஞ்சுருக்கோம், அதனால தான் இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத அவன் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்கிறான். ஆமாம் தேவ பிள்ளைகளே, நாமளும் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய குற்றங்கள், நம்ம வாழ்நாளில் இவ்வளோ நாள் நம்ம செய்த குற்றங்கள், பாவங்கள், மீறுதலான காரியங்கள், ஆண்டவர் விட்டு விலகி ஓடின நாட்கள் எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூர்ந்து அதை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொண்டு அதை விட்டு நம்ம விடுவிக்கத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் நம்ம இன்னைக்கு போராடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம்.
இந்த வார்த்தையில் நம்ம எப்போவுமே கேட்டிருப்போம். நம்ம திருவிருந்து எடுக்கும்போது எத்தனை பிள்ளைகள் திருவிருந்து எடுக்கிறீங்கன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் இதில் கேட்டிருப்பீங்க? எத்தனை பேருக்கு இதோட விளக்கம் தெரியும்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அந்த இடத்துல அந்த குற்றவாளி என்ன பண்ணுறான்னா, நிதானித்து அவனை அறிந்து கொள்கிறான். அவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்றது அந்த சத்தியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை அந்த இடத்துல. அதே மாதிரி தான் இந்த நாளில் நம்ம திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மளை ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு தடவை பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஒரு விஷயம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த குற்றவாளி அந்த இடத்துல நிதானித்து அவன் என்ன பண்ணுறான், அறிந்து கொள்கிறான். நாமளும் திருவிருந்து எடுக்கும்போதும் சரி, அப்போ மாத்திரம் இல்லாமல் இந்த வசனம் நம்மளுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ, ஒரு குற்றத்தை நம்ம செய்ய போகிறோன்னா அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அதை ஆராய்ந்து அறிந்து அதில் விட்டு வெளியே வரதான் நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். அதுலேருந்து வெளியே வரத்தக்கதாக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த இடத்துல அந்த குற்றவாளி என்ன கேட்குறான்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த வார்த்தையில் ஒரு காரியம் வெளிப்படுது, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அந்த இடத்துல அந்த குற்றவாளியினுடைய விசுவாசம் வெளிப்படுது. எப்படி சொல்கிறேன்னா, விசுவாசத்தோட டெஃபினிஷன் ஐயா ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். நான் அப்படியே சொல்லிடுறேன். அந்த வசனம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் விசுவாசம் வெளிப்படுதுன்னு சொன்ன காரணம், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவனோட உறுதி அந்த இடத்துல வெளிப்படுது. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஏசப்பா ராஜ்யத்தில் மீண்டுமா மரித்து மீண்டுமா நம்மளுக்காக என்ன பண்ணுவார், வருவார் அப்படின்றத அவன் உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்து கொண்டதுனால நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அந்த நாளில் என்னை மறந்துடாதீங்க, அடியனை என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க அப்படின்ற விசுவாசத்தோடு அவன் கேட்குறான். விசுவாசத்தோடு அவன் கேட்கறதுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் நீதிமானாக்கப்படுறான். எப்படி நான் சொல்கிறேன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறாராம். ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், விசுவாசத்தினால ஒருத்தர் கேட்கும்போது அது யாராக இருந்தாலும் சரி, தள்ளப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத குப்பையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நாளில் என்ன சொல்கிறாரு, நீதிமான்களே, நான் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளில் ஒருத்தரும் நம்ம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை நீதிமான்கள் ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுறான், பிழைத்து கொள்கிறான். வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேதத்தில் இருக்குது, போய் வாசித்துக்கோங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுறான், பிழைத்து கொள்கிறான். நான் சொன்னது போல் அவன் என்ன பண்ணுறான், விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேட்குறான், அவன் நீதிமானாக்கப்படுறான். நீதிமானால் அந்த அவன் குற்றவாளி என்ன பண்ணுறான், பிழைத்து கொள்கிறான். அந்த சிலுவையில் தொங்குற அந்த நேரத்துலையும் ஆண்டவரை நோக்கி அவன் விசுவாசத்தோடு நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நீ நினைத்தருளும் என்று சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், நீதிமானாக்கப்பட்டு அவன் பிழைத்து கொள்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆத்தும ரட்சிப்பு உண்டாகும். இந்த நாளில் அவன் விசுவாசத்தோடு கேட்டதுனால அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு, ஆண்டவர் இடத்துலேருந்து தயவு கிருபை கிடைத்தது. அந்த நேரத்தில் அந்த விவாதம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் அந்த விவாதத்தினால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. இந்த நாளில் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரா, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். அல்லேலூயா. இப்படி இருக்க ஒரு இத்தனை பலன்கள் கிடைக்கும்போது அந்த குற்றவாளி கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லியிருப்பாரு. கடைசியாக சொல்கிற வார்த்தை என்னன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் 11:25வது வசனத்தை படிக்கலாம்.
ஆமென். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அப்போ அந்த குற்றவாளி நினைச்சிருக்கலாம், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை நான் மரிச்சாலும் பிழைத்து கொள்வேன். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? மரித்து போனாலும் நான் பரலோகத்தில் என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொள்ளப்படுவேன். அந்த குற்றவாளி சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பானா? உங்களிடத்தில் ஒரு கேள்வி, சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பானா? எத்தனை பேர் சொல்லுறீங்க சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பான்? அவன் விசுவாசத்தோடு கேட்குறான்ல, வேதத்தில் உள்ள வார்த்தையை தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிச்சயமாக அவனுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்ப போகிறோம், எத்தனை பேர் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு நம்ம வீடு திரும்ப போகிறோம். ஐயா சொன்னாங்க, தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு என்ன பண்ணோம்? சம்பூர்ணமாக இருக்கும். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? வீட்டுக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? சொல்லுகிறேன். அதே போல் நம்மளும் ஆண்டவர் நம்மளை நோக்கி என்ன பண்ணணும்? சொல்லணும். இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் நிவாரணம் எல்லாவற்றையும் அவரிடத்துல மண்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணி அதுலேருந்து விட்டு வெளியே வர ஆண்டவர் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். மூன்றாவது வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நம்மத்தில் இருக்குதான அருமையான சிஸ்டர் ஜாய்ஸ் சிபி அவர்களை கரங்களை தட்டி தேவநாம மகிமைக்கென்று வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனை கூட இந்த நாளில் பேசும்படியாக அழைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளில் கூட தகப்பனே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா, ஒரு விஷயம் கூட தகப்பனே ஸ்தோத்திர ராஜா, அப்பா எங்களுக்குள்ளாக இருக்குதான எல்லா பயங்களும் ஆவியை எடுத்து போட்டு கர்த்தர் தாமே வெளிப்படுங்க. கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தில் என் தேவன் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் கூட தகப்பனும் கரம் மாத்திரம் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தட்டும். மீதமுள்ள நேரத்தையும் ஆணி பாய்ந்த கருத்தினால் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. ஆமென். இந்நாளில் கூட எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை மூன்றாவது வார்த்தை. முதலாவது வார்த்தையானது பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையானது ஏசப்பா ஒரு பிரதான ஆசாரியனா பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கிற ஒரு மகனாய் நம்மளுக்காக அந்த இடத்துல வெளிப்படுறாரு. இரண்டாவது வார்த்தையானது கல்லனுக்கு அருளப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இந்த வார்த்தை அவர் ஒரு பரலோகத்தின் ராஜா என்பதை நம்ம இடத்துல பார்க்கிறோம். மூன்றாவதாக தன் தாயை நோக்கி அவர் கூறியதான ஒரு வார்த்தை, அவர் பாசம் நிறைந்தவராகவும் ஒரு கடமை உணர்வு உள்ளவராகவும் ஒரு மனுஷிக மாணவர் என்பதை நாம் இந்த உணர்த்த போகிறோம். அப்படியே கூட எடுத்தவங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27. ஆமென். இந்த வசனங்களை நம்ம 3 பேரை குறித்து தான் தியானிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது அவருடைய தாயாகிய மரியாள், மூன்றாவது அவருக்கு அன்பாய் இருந்த சீஷன் யோவான். இவங்க 3 பேரை குறித்து தான் நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம மரியாளை குறித்து பார்ப்போம். மரியாள் பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருவியாக தான் இருக்காங்க அந்த இடத்துல. அவர் ஒரு குமாரனாய் மரியாளோட வயிற்றில் பிறந்து அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து அந்த இடத்துல பிறந்து அவர் சுவிசேஷங்களை அறிவிக்கிற ஒரு மகனாகவும் அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற ஒரு மகனாகவும் இருந்து கடைசி நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் பிதாவின் சித்தத்தினால் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படிப்பட்டதான ஒரு தருணத்தில் இயேசப்பா பிறந்த பொழுது அவர் ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போகிறாங்க மரியாள். அங்கே சிமியோன் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இயேசுப்பாவை தன்னுடைய கைகளை ஏந்தி கொள்ளும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை அந்த கல்லறை கீழே நிற்கிறதான மரியாள், அந்த சிலுவையின் கீழே நிற்கிறதான மரியாள் அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர் மிகவும் ஒரு வியாகுலத்தோடு
ஒரு மனக்கசப்போடு அவங்கள பார்த்து அவர் அழுது கொண்டு இருக்காங்க. ஏசப்பா கூட தன்னுடைய சிலுவையில் நின்று அவர் ரெண்டு கைகளை ஆணைகள் அடிக்கப்பட்டவராய், ரெண்டு கால்களை ஆணைகள் அடிக்கப்பட்டவராய், தன் தலையில் விஷங்களால் பாய்ந்த ஒரு முள்களால் பின்னக்கூடிய ஒரு முள்முடியை அவருக்கு கிரீடமாக சூட்டி, அவர் முகத்தில் காரி துப்பி, அவர் கன்னத்தில் அரைந்து, அவர் எப்படியெல்லாம் அவர்களை அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்தி, அவர் கொல்கதா மலை மேலே அந்த 150 கிலோ எடை உள்ள சிலுவை அவர் சுமந்து கொள்ளும் போகும்படியாக அந்த போர் சேவகர்கள் அவர் அடித்து அங்கே அந்த ஸ்டெப்பை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்தி கொண்டு போகிறாரு. அப்படியாய் கொண்டு போகப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டவராய் காண்கிறார். அவருடைய ஜீவனை விட்டு அந்த கடைசி நிமிடம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் ஜீவனை அவர் விட்டு பிரிய போகுது. அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு தாயை நோக்கி அவர் பார்த்து மிகவும் மனம் கசுறாரு. அது ஏன்னு சொன்னால், அந்த தாயை அவர் ஒரு திக்கற்றவர்களாக விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் அவர் கடமைன்னு ஒன்று இருக்குது. அவர் 2 கடமை இருக்குது. ஒன்று பிதாவின் சித்தம் நிறைவேறக்கூடிய கடமை, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது தீரப்போகுது. ஆனாலும் தன் தாயை நான் யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போவேன், நான் யாருக்கிட்ட நான் விட்டுட்டு போவேன் அப்படின்ற ஒரு ஆத்மா பாரம் அவருக்குள்ளாக காணப்படுது. கர்த்தர் அந்த நேரத்தில் அவர் கடமையை சரியாக செய்யணுன்றதுக்காகவே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று அவருக்கு அன்பாக இருந்த சீஷனிடத்தில் தன் தாயை அவர் ஒப்புவிக்கிறாரு. அப்படியாய் கூட இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயம் அதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் தன் பெற்றோரை கவனிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. அநேக பெற்றோர்கள் திக்கற்ற பிள்ளைகளாய் அனாதைகளால் வீதிகளிலோ எங்கெங்கோ அவங்க நின்று கொண்டு இருக்காங்க. நம்ம தினமும் அந்த மாதிரி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏசப்பா அவருடைய ஒரு மாணவர் என்பதை அந்த இடத்துல வெளிப்படுத்தி தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் தவறாமல் செய்து முடிக்க ஒரு மனுஷனாக அவர் அந்த இடத்துல வெளிப்பட்டார். அவர் எதுக்கு ஏசப்பா கூட பிறந்தவங்க 4 சகோதரர்களும் 2க்கும் மேற்பட்ட சகோதரிகளும் இருக்காங்க என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சுக்கோங்க. மார்க்கு 6:3 இருக்குது. அது வீட்டில் போய் எடுத்து வாசிச்சுக்கோங்க. அவங்க எதுக்கு அந்த இடத்துல வரல? அவர் சிலுவையில் இருக்கார். அவருக்கு கீழே அவருடைய தாயாகிய மரியாளுடைய சகோதரிகள் கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் அவங்க இருக்காங்க. இந்த பக்கமாக அவருடைய அன்பாக இருந்த சீஷன் இருக்காங்க. அந்த இடத்துல அவர் சுகத்தை கொடுத்த மற்ற ஜனங்களும் இல்லை, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மற்ற ஜனங்களும் இல்லை. எல்லாருமே அவர் விட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சகோதரர்கள் வரல அங்கே. ஏன்னு சொன்னால், அவர் தான் மெய்யான கிறிஸ்து இயேசு என்பதை அந்த பிள்ளைகள் உணராமல் இருந்தாங்களாம். ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, மத்தேயு 10:36 ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனம் அந்த இடத்துல நிறைவேறுது. ஏசப்பா தான் நினச்சி பார்க்குறாரு. அவங்க அவர் மெய்யான ஒரு மேசியா, உலகத்துக்கு ஒரு ரட்சகர் என்பதை அவங்க கூட பிறந்தவங்களே உணரலை. இப்படியே கூட அநேக பேர் அப்படி தான் இருக்காங்க. அவர் கூட பிறந்த உணரலை. நம்மளாம் அவருக்கு ஏமாத்திரோம். அவர்கிட்ட நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவர்கிட்ட நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் அவர் மறந்து போயிடுறோம். ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நம்மள வேதத்தில் கூட அநேக எடுத்துக்காட்டாக நம்ம வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தாய் தகப்பனை குறித்து தான வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா கொடுத்ததான கற்பனை. 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை, உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கனம்னு சொன்னால் மரியாதை அப்படின்ட்டு நமக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். மரியாதை, மதிப்பு, அந்த மாதிரி அர்த்தம் தான். நீங்கள் எத்தனை பிள்ளைகள் அவங்க பெற்றோர்களை மதிக்கிறீங்க, தன் தாயை மதிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம கேட்டுட்டு அப்போ நான் உன் பேச்சில் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ வரைக்குமே இருக்கிறோம். அப்படியே கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னிலிருந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வளர்க்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. இது பைபிளில் இருக்குது. ஏசப்பா நம்மளுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அப்படின்பதை நம்ம மற்றவர்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால்,
தாய் தகப்பனுக்கு பயந்துருக்கணும். நம்ம வந்து ஏசப்பாவுக்கு பயந்தது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதான தாய் தகப்பனுக்கும் பயந்த பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்ப்போமானா, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் வீதிகளிலும் முதியோர் இல்லங்களிலும் அப்படி கைவிடாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லுவோம். அம்மா ஏதாச்சும் திட்டினாலோ ஏதாச்சும் பண்ணாலோ என்ன ஏமா பெத்த அப்படின்ற வார்த்தை வந்து நானும் சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல நானும் அம்மா பார்த்து சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்லி இருப்பீங்க. அந்த வார்த்தை வந்து யாரோட வாயிலும் வராமல் இருக்கவே இருக்காது. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஐயோன்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக தாயை எப்படி நம்ம கனம் பண்ணணும், அவளுக்குரிய மரியாதை எப்படி கொடுக்கணும், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை எப்பொழுது செய்யணும் அப்படின்றத கர்த்தர் நம்மளுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுறாரு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஏசப்பா எதுக்கு யோவான் இடத்துல அவன் மரியாதை ஒப்பு கொடுக்கணுன்றதை யோசிக்கணும். இந்த விஷயத்தில் ஏன் அவருக்கு அன்பாக இருந்த சிஷன் அவருக்கு அன்பான சிஷன் பேதுருவும் இருக்காரு. அவர் எதுக்கு பேதுருக்கிட்ட ஒப்பு கொடுக்காம யோவானுக்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்ற கேள்வி நம்ம இந்த இடத்துல எழுப்பணும். ஏன்னு சொன்னால் பேதுரு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்க மாட்டார். அவர் டக்குன்னு ஒரு செய்கிற ஆளுன்னு நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அதனால தான் வந்து ஏசப்பா வந்து பேதுருக்கு வந்து தன் ஜனங்களாகிய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு வரத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. யோவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குரிய மகனாகவும் ஏசப்பாவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மகனாகவும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதனால தான் ஏசப்பா வந்து தன் தாயை வந்து அவருடைய சீஷனிடத்தில் அன்பாக இருந்த சீஷனிடத்தில் ஒரு ஆவிக்குரிய மகனாக நான் சொந்த பிள்ளைகளுக்கு இடத்துல கூட அவருக்கு ஒப்பு கொடுக்காம தன் ஆவிக்குரிய மகனாக யோவான் இடத்துல வந்து தன் தாயை வந்து அவர் ஒப்பு கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து ஒன்று பார்க்கணும்னு சொன்னால் ஏசப்பா வந்து ஸ்ரீயே அதோ உன் மகன் சொல்லும்போதே ஏசப்பாவுக்கும் அவருடைய தாய்க்கு இந்த உறவு வந்து அங்கே முடிக்கப்படுது. அதனால தான் அவர் அந்த இடத்துல வந்து ஸ்ரீயேன்னு சொல்கிறாரு. அதனால தான் அது சொல்லி முடிச்சதும் சீஷனை நோக்கி சீஷனே அதோ உன் தாயின்னு சொல்லி தன் சீஷனையும் அவர் தனிமையில் விட்டு போகாதபடிக்கு, சீஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் யோவான். யோவான் வந்து ஏசப்பா கூப்பிடும்போது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு அப்படியே பின்னாடியே வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய மகனாக ஏசப்போட எல்லா காரியத்திலுமே யோவான் வந்து இருந்திருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கெட்சமனே தோட்டத்தில் அவர் மனம் கசந்து வியாகுலப்பட போகும்போது ஜெபம் பண்ணும்போது யோவானை தான் அவர் கூப்பிட்றாரு, எனக்காக விழித்திருக்க மாட்டாயா அப்படின்ட்டு யோவானை பார்த்து அவர் கேட்கிறாரு. அப்படியே கூட ஒரு அற்புதம் செய்யும் போது அவர் ஜெபம் பண்ண போகும்போது கூட ஒரு மகள் வந்து மறிக்க போகிறா. அந்த இடத்துல வந்து அவர் யாரையுமே உள்ள சேர்க்கல, நீ என்னோட கூட வான்னு சொல்லி யோவானை தான் அந்த இடத்துல கூப்பிட்டு போறாரு. அதனால தான் அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய மகனாக ஒரு நம்பிக்கைக்குரிய மகனாக வந்து அந்த இடத்துல யோவானை பார்த்து தன் தாயை அவருக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஒரு சீஷனையும் அவர் தனிமையில் விட்டு போகாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சீஷர்கள் மாத்திரம்தான் துணையாக இருக்கணும்ன்ற வேத வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த வசனம் நிறைவேறும்படியாக கூட யோவானிடத்தில் தன் தாயை அவர் ஒப்பு கொடுத்து கடந்து போகிறாரு. இந்நாளில் வந்திருக்கிற நாமும் கூட நம்முடைய கடமைகள் நம்ம சரியாக செய்யணும். அவருடைய பாதையில் வர நாம் அவரை போல தான் இருக்கணும். இன்றைக்கி எல்லாரையும் கேட்டிங்கன்னா உன்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் உலக பிரமாணமாக இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் ரோல் மாடல், அப்படி இல்லைன்னா ஒரு சினிமா ஆக்டர் அதுமாரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவருடைய வழியில் மாத்திரம் தான் நம்ம நடக்கணும். அவர் நம்மளுக்காக அநேக பாடுகளை சிந்திருக்காரு, அவருடைய ரத்தங்களை வேர்வை துளியாய் சிந்திருக்காரு. அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படியாக இந்த நாளை நம்ம ஆசரித்து கொண்டிருக்கிறோம். நாளை நம்ம ஒவ்வொரு இடத்த விட்டு கடந்து போகும்போது ஒரு ஒப்பு கொடுத்துட்டு போங்க, இது வரைக்கும் நான் எங்கள் தாய்க்கு இந்த கடமையை செய்யலை, நான் விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல மறந்துட்டு கர்த்தராக இயேசு விக்கிரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கடந்து செல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வருஷங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமைப்படுத்துவோமா? கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. ஒரு விசேஷித்த பாடல் காற்றமாக்க பிள்ளைகள் இந்த ஒரு பாடலை பாடும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக எத்தனாவது வார்த்தை பேசுறோமா? 4வது வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். அருமையான நமத்திலுக்கு தானே பிரதர் யாரு சொல்லுங்களேன், ஜெஃப்ரி விக்கி அவர்கள் கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கு வர வைப்போமா? உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே, கண்ணாலே கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது, கண்ணாலே கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயா. இன்னைக்கு இந்த வாசம் வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டார்னு நினச்சி தைரியமாக உட்காந்துருந்தேன். 4வது வார்த்தையை கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, வசந்துக்குள்ளே போகலாம். எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து 4வது வார்த்தை. 4வது வார்த்தை வந்து மத்தேயு 27:46 எடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏலே ஏலே லாவா சமக்தானி, அது வந்து என்ன மொழி தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ஏசப்பா நினச்சிருந்தார்னா, குமாரன் நினச்சிருந்தார்னா பிதாவை நோக்கி, ஏசப்பா எனக்கு இந்த பிதாவை எனக்கு இந்த ஏன் இது எனக்கு வந்து இந்த வழியெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார்னா அவரால் எந்த ஒரு வழியும் அனுபவிக்க முடியாமல் மேலே போயிருக்க முடியும். ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணலை. ஏன் அவர் பண்ணலைன்னா, அது வந்து தேவன் வந்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவம் செஞ்சவங்கள் அவர்கள் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டிகளையும் புறா குஞ்சுகளையும் வந்து பலியிடுவாங்களாம். நம்ம செஞ்ச பாவத்துக்காக தான் வந்து ஏசப்பா வந்து அந்த பாவத்தை ஈடுகட்டுறதுக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்போது அவர் வந்து அதை பண்ணாமல் இருந்ததுன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து சரியாக இது ஆகியிருக்காது, கிளியர் ஆகியிருக்காது. அதே மாதிரி சங்கீதம் 22:1 நான் சின்னதாக முடிச்சிடுறேன், கை உதிருது. ஆமென். யார் அப்படி சொல்றது? தாவீது அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதற்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளும் கேளாமலும் ஏன் தூணமாக இருக்கிறீர். அவர் வந்து கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து யாருன்னா நம்மக்கிட்ட கேட்டால், இப்போ என் பையன் வந்து என்கிட்ட கேட்டானா நான் கேட்காத மாதிரி தான் இருப்பேன். ஆனால் நான் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை விட பல மடங்காக நான் அவருக்கு செய்வேன். அதேமாரி தான் நம்ம ப்ரே பண்ணுறதும் ஏசப்பா கேட்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ப்ரேயரை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் அவர் நம்மளுக்கு செய்வார். இதுதான் வந்து அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதே மாதிரி அதுபோல் நம்மளும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவர் வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே கரெக்டாக செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? 5வது வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். தானே அருமையான ஈசாக் விக்கி அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போமா? சோதரம் ஆண்டவர் ஏசப்பா, இதோ இந்த 5வது வார்த்தையை எனக்கு பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக முதலாவதாக தேவனுக்கு நன்றி. இந்த 5வது வார்த்தை என்ன வார்த்தைனா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருத்தர் படிங்க.
தாகமாய் இருக்கிறேன், இதுதான் இந்த 5வது வார்த்தை. இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இதெல்லாம் ஏன் அவர் வந்து சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே பரவலாக ஒரு இது யோசிப்போம், நம்மளோட பாவங்களை வந்து இது பண்ணுறதுக்காகவே வந்து இயேசு பிறந்தார், நம்ம பாவங்களுக்காக வந்து மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட முக்கியமான ஒரு இது வந்து நான் வாசிக்கும் போது பார்த்தேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் ஒருத்தர் படிங்க. அப்போ பிதாவானவர் வந்து இயேசுவை அனுப்பி நம்மளுடைய பாவத்தெல்லாம் தீர்க்கணுன்றது தான் அவரோட சித்தமாக இருந்துருது. அதற்காக மாத்திரமே வந்து இயேசு வந்து பிறந்து நம்மளுடைய எல்லா பாவத்தையும் வந்து அவர் சுமந்து இந்த சிலுவையில் வந்து அறையப்பட்டார். அதை இந்த நாளில் நம்ம நினைவு கூறி, இயேசு எதற்காக வந்து நம்மளுக்காக சிலுவையில் இறந்தாரோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம வரும் நாட்களில் நம்ம வந்து அதன்படி நம்ம நடந்துக்கணும். அது என்னென்ன காரியங்கள்னு சொல்லிட்டு நான் பின்னொரு வசனத்தில் சொல்கிறேன். தாகமாய் இருக்கிறேன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுனா தனி தாகம் தான். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல தேவன் ஏன் இந்த தாகமாக இருக்கிறேன்ன்றதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம்னா, சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பொறுத்த. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காகவே வந்து இயேசு பிறந்தார் அப்படின்றத வந்து உணர்த்துகிற வகையில் வந்து இந்த வசனமானது அமைந்திருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன் சங்கீதக்காரன் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இந்த விஷயம் வந்து நிறைவேறதுக்காகவே வந்து இயேசு அந்த இறுதி தருவாயிலையும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வந்து இந்த வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே வந்து நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்றத வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதன் நிமித்தமாக வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30-29 ஒருத்தர் வாசிங்களா? 19:29. இப்போ புரியுதுங்களா எதற்காக வந்து தாகமாக இருக்கிறேன்றதை வந்து கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு? கர்த்தர் வந்து அந்த ஒரு கஷ்டமான சூழல்லையும் அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் வந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியம் தந்து நம்ம தியானிக்கணும் அப்படின்றத வந்து உணர்த்ததுக்காகவே வந்து இந்த வார்த்தையில் வந்து அந்த நேரத்துலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம். தேவ வார்த்தையின்படி இருப்பதற்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமான சூழல் நம்ம வந்தாலும் தேவனை அசட்டியாக நினைக்காம, நான் தேவன் மேலே கோபம் கொள்ளாமல், தேவன் இதை செய்கிறாருன்னா அதற்கான ஒரு காரணம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெபிங்க. அதற்காக வந்து தியானித்து அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். தாகமாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து இன்னொரு காரியத்துக்காகவும் வந்து தேவன் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான தாகம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒத்துப்படிங்க. அதாவது ஒருத்தர் கூட வந்து இந்த பூமியில் வந்து பிதாவை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாதுன்ற தாகம் தான் வந்து தேவனுக்கு. இப்போ நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் நம்ம கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான தாகம் இருக்குன்னா, என்னோடய பிள்ளைகளை நல்ல முறையில் கட்டித்தரணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு தாகமாக இருக்கும். இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தைய நல்லா வளர்க்கணும், அது தேவ சமூகத்தில் வந்து சரியான முறையில் அதை நடத்தி அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாகம் இருக்கும். அதே போல் தேவனுக்கு வந்து ஒரு பெரிய தாகம் ஒன்று இருந்துக்குது. அந்த தாகம் என்னென்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படணும், எல்லாருமே வந்து தேவ நாமத்தை அறிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய தாகத்தை வந்து அவர் கொண்டிருந்தார். இந்த இது வந்து எதற்காக இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் வந்து என் தேவன் வந்து அமைதியாக இருந்தாருன்னா, ஏசாயா 53:11-12 ஒருத்தர் வாசம்.
இயேசு வந்து இவ்வளோ கஷ்டங்களையும் பாடுகளும் அனுபவித்த முக்கியமான ஒரு காரணமாக என்ன பண்ணிங்கன்னா, அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அதாவது இவ்வளோ கஷ்டம் எதுக்காகனா, இந்த ஒரு ரட்சிப்படைந்த ஒரு ஒரு பெரிதான ஒரு மக்களை வந்து இயேசுவுக்கு வந்து தேவன் கொடுக்குறதா சொன்ன அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா, அவர் இவ்வளோ பாடுகளையும் இவ்வளோ இதுகளையும் வந்து சகிச்சு கொண்டு நான் தேவ வார்த்தையை நிறைவேற்றதுக்காக வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்காரு. பெரிதான ஒரு பங்கான ஒரு ஆட்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காகனா, அந்த பங்கான ஆட்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான். நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, தேவ வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு தேவ வார்த்தை தெரியாதவர்களுக்கு வந்து எடுத்து சென்று அதை வந்து எல்லாருக்குமே நம்ம தேவனுடைய வார்த்தையை இப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வார்த்தை தெரியாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சோத்திரம் மேடம். உற்சாகமாக தட்டுவோமா? தேங்க்யூ பிரதர். 6வது வார்த்தை என்னம்மா போகிறாங்க? கரங்களை தட்டி பிரதர் ஜார்ஜ் கிறிஸ்டோபரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து இப்போ 6வது வார்த்தை பார்க்க போகிறோம். 6வது வார்த்தை என்ன? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடிந்தது. ஹல்லேலூயா. வசந்த வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அந்த வேலையை மொத்தத்தையும் செய்து முடித்து கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததா யோவான் 17:4 வாசிக்கலாமா? யோவான் 17:4. பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு பிதா என்ன சொன்னாரோ அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். அந்த கிரியை முழுவதுமாய் செய்து முடித்து கடந்து சென்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 7:27 வாசிப்போமா? எபிரேயர் 7:27. ஆமென். இயேசு தன்னை பலியாக கொடுத்து பலிகள் பாவத்துக்காக செலுத்துகிற வேலையே வேணான்னு சொல்லிட்டு தன்னையே ஒரு தரமாக பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தார் அவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் 6 நாள் கிரிகளை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாராம். நமக்குள்ளே நாம் நினச்சது ஒரு காரியம் நடக்கலைன்னா, ஐயோ நடக்கலையே, என்னாச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், நிம்மதியே இருக்காது. ஆனால் சில பேருக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தவறாமல் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் செய்து முடிக்க ஒரு காரியம் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? எபேசியர் 6:13 வாசிப்போமா? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு போல சகலத்தையும் முடித்தவர்களாய் நிற்க நம்ம என்ன செய்யணும்னா இயேசுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்னெல்லாம் சர்வாயுத வர்க்கம்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே 14ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். சத்தியம் உங்ககிட்ட இருக்கணும், உண்மை உங்ககிட்ட இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே சத்தியம் உண்மையும் இருந்தாலே நம்ம ஆண்டவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:16 அதுலேயே தான்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் என்னும் கேடகத்தோடு இருந்தார். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், விசுவாச அறிக்கையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு விசுவாசம் என்னும் காரியத்தில் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எங்குமே அவிசுவாசப்படலை. இன்றைக்கு இந்த பூமியில் நம் தேவன் நமக்கு நியமித்ததை முடிக்கணும்னா நாம் தரித்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் ஆயுதம் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாம் போயிடுறாங்க, யாருமே அங்கே இல்லை. சீசர்களும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கல. ஆனால் இயேசு அடுத்த நாள் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்கிறாரா? அடுத்த நாள் எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு உறுதியோடு அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கான பலன் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்க காரணம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து ஆண்டவர் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நமக்காக நம்மளை கொண்டு வந்தது இவங்க தான், நமக்காக சாட்சி சொல்ல ஒரு ஆத்மா சபையில் இருக்கணும். அல்லேலூயா. 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 இயேசு பாருங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கல்லணை ஆத்மாயதாயம் பண்ணுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையும் காலம் நல்லா வச்சுன்னு ஒருத்தரோட குணத்தில் நான் வரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பார்க்காது உங்களை சொல்லலை, நினைக்கிறவங்கள சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம தெருவூழியம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறேன் கை தூக்க முடியுமா? யாருமே தூக்கலை. நீங்களாம் பரலோகம் போகிறது கஷ்டம்தான். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7 வாசிப்போமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிற ஒரு அழகான வார்த்தை இது. கடைசி வரைக்கும் இந்த பவுலும் சத்தியத்தில் இருந்தார், விசுவாசத்தில் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார். தேவ வசனத்துக்கு அவரை தன்னை ஒப்பு கொடுத்தாரு, சுவிசேஷத்துக்கு எப்போதும் ஆயத்தமாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவர் ஒரு தைரியமாக சொல்கிறாரு, ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவும் பாருங்க நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிட்டாரு. பரலோகத்தில் அவருக்கு வானம் திறக்கப்படும், அவருக்கு சிங்காசனம் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமோ கர்த்தருக்கு நியமித்ததை செய்து முடிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம் நமக்கும் அங்கே உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனெனில் எபிரேயர் 4:10 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு நியமித்து செய்து முடிக்க நம்மளுக்கு கிருபை தரணும். நம் சர்வாயத்தை தரித்து கொள்கிறா இருக்கணும். நியமித்ததை செய்து முடித்து நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 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 இந்த வார்த்தையை பேசின என்னையும் கேட்டவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துவோமா?